நான் இந்த மாரி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வழக்கம் போல மார்னிங் டைம்ல நம்ம ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். கப்பீஸ் அண்ட் பீட்டா எல்லாத்துக்குமே தான். அந்த டைம்ல நான் ஒரு திங்க நோட் பண்ணேன். நேத்து வரைக்கும் நல்ல ஆக்டிவா ஸ்விம் பண்ணிட்டு இருந்த ஃபிஷ் வாட்டர் குவாலிட்டியும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ இல்ல. ஒரு ஃபிஷ் இறந்திருந்தா கூட ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. 2 ஃபிஷ் பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துருச்சு. வாட்டர் பாராமீட்டர்ஸும் நல்லா இருந்து நேத்து ஈவினிங் ஆக்டிவா ஃபீட் கூட பண்ணிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்து இறந்துருச்சு. நான் கையில எடுத்திருக்க ஃபீமேல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வயிறு ரொம்பவே பல்ஜா இருக்கு. இதுல எத்தனையோ குட்டி பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பட் அந்த குட்டி எல்லாமே இறந்துருச்சு. நம்மளால இனி காப்பாத்தவே முடியாது. இந்த ஃபீமேல் மட்டும் இல்ல. இன்னொரு மேல் ஃபிஷ்ஷுமே காலி. என்னோட கலெக்ஷன்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே தேடி வாங்கின அந்த ப்ளூ கொய் கப்பி தான் இறந்தது. ஸோ இதோட அன்பேக்கிங் வீடியோ கூட நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணேன். அதோட லிங்க் வேணும்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹீட்டு உண்மையாவே ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நம்மளாலே தாங்க முடியல. இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் அதெல்லாம் எப்படி தாங்கும்? ஸோ அதனால தான் இறந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இறந்தாலும் நான் ஸ்டில் நிறைய ஃபிஷ் அன்பேக்கிங் வீடியோலாம் போடுறதுக்கான காரணமே நீங்கள் தான். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.